சிந்து பெருவி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா சிந்து வந்து எப்படியோ சிவா அவங்க பெரியமா கிட்ட பேசி வந்து உள்ளே வந்து கொண்டு வந்துட்டாங்க. உள்ளே கொண்டு வந்துட்டு சிந்துவை பார்த்திங்க அப்படின்னா சிவா கூட இருக்க விடாமல் தனியாக ஒரு ரூமில் படுக்க வைக்கிறாங்க. அந்த ரூமில் ஒரு ஃபேன் கூட இல்லை. அங்கே ரொம்பவே கொசு கடிக்குது. இதை வந்து சிவா வந்து பார்க்குறாங்க. சிந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் இருந்த கொசுவலை எடுத்துகிட்டு வந்து கட்டி விட்டுறாங்க. கட்டி விட்டுட்டு போயிடுறாங்க. சிந்து எந்திரிச்சு நம்மளுக்காக டாக்டர் இவ்வளோலாம் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதை வந்து ஐஸ்வர்யா பார்த்துட்டு அம்மா அம்மா நம்ம ரூமில் உள்ள கொசுவலை எடுத்து இந்த சிந்து சொகுசாக படுத்துட்டு இருக்கான்னு சொல்லவும் சிந்துவை இழுத்துட்டு வந்து அன்னபூர்ணிக்கிட்ட அக்கா என் ரூமில் அந்த கொசுவலை எடுத்து இவன் வந்து அவ ரூமில் போட்டுட்டு சொகுசாக தூங்கிட்டு இருக்கான்னு சொல்லவும் அன்னபூர்ணி பார்த்தீங்கன்னா சிந்துவை ரொம்பவே மோசமாக திட்டுறாங்க. எதுக்காக நீ வந்து அவங்க ரூமில் இருந்ததை எடுத்த கொஞ்சம் கூட சும்மா இருக்க மாட்டியா? இன்னொரு தடவை இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தா அவ்வளோதான், உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு அன்னபூர்ணி சிந்துவை வந்து திட்டுறாங்க. சிந்து வந்து இவ்வளோ பிரச்சனையும் சமாளித்து எப்படி எல்லாரும் மனசுலேயே இடம் பிடிச்சி திரும்ப வந்து சிவா கூட சேர்ந்து வாழ போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.